எங்கேயோ கேள்விப்பட 300 வருஷங்களுக்கு நமக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எதுவுமே தெரியாது. நம்மளாம் எளிமையான பக்தியில தான் இருந்திருக்கோம். இவங்க எல்லாமே வெளியே கடை வந்து ஆரம்பிச்சதே இங்கே வந்து தான் எனக்கு தெரியும். சரி, நம்ம போகிறது வந்து எனக்கு ரொம்ப அவ்வளவா ஒன்றும் தெரியல. இங்கே வந்து நாங்கள் 2008 இங்கே வந்து அப்படின்னு வந்தேன். அப்போ வந்து இசையை பற்றி ஓரளவுக்கு நாங்கள் ஒரு கற்றுக்கிட்டே படிச்சுருக்கேன். பிள்ளைங்களாம் வெளியே சொல்கிறோம். அப்புறம் இந்த ராகவேந்திரத்துக்கு இந்த வீணை இசைன்னா ரொம்ப விருப்பம் அப்படின்னு சொல்றது வந்து எங்களுக்கு தெரியாது. அவரை பற்றியும் முதல்ல தெரியாது. அப்புறம் அந்த குமாரி அவங்கெல்லாம் வந்து எல்லாமே சொல்லுவாங்க. அப்போ எல்லாமே உங்களுடைய புகழெல்லாம் சொல்லும்போது அப்பா நீங்கள்லாம் கோவிலில் வாசிக்கிறீங்க அப்படின்னு அவங்க ரொம்ப பிடிக்கும். வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்போ எனக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கும். அவங்கெல்லாம் போனது கிடையாது. அப்புறம் இந்த கோவில் வந்து கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு அப்புறம் தான் அதனுடைய அருமையே எங்களுக்கு தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட வந்து வேண்டினதுக்கு அப்புறம் ஒரு சங்கடங்களையா அவர் கூடவே இருந்து கையை பிடிச்சி நமக்கு ஒவ்வொரு அடிக்குமே கூடவே இருந்த மாதிரி ஒரு உணர்வு தோணுது. அப்புறம் இசைக்கறி வந்து அவங்க வீணை பிடிச்சோடனே வந்து பூஜைக்கு தான் சும்மா தான் வைக்க வந்தோம். 8 வருஷம் ஆச்சு, 8 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு வீணை வச்சாச்சு, நீ எடுத்து வாசிக்கமானா எனக்கு ஒன்றுமே புரியலை. எனக்கு எந்த வசதியுமே இல்லாமல் இருக்கப்ப வாசிப்போம் அப்படின்னு சரின்னு சொல்லி எடுத்து அது வந்து நாம என்ன வாசிக்க போகிறோம், அவருக்கு விருப்பமான இசைக்கருவி அவர்கிட்ட கொடுத்துருவோம். அவர் வாசிக்கிறதும் அவர் தான், வாசிக்க வைக்கிறதும் அவர் தான், கேட்குறதும் அவர் தான், எல்லாமே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை கொடுத்து வாசித்தேன். அதில் இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு மனசில் உடம்புல எல்லாத்துக்குமே ரொம்ப தைரியம் இருந்தது. இப்போவும் கூட போன வருஷம் அப்பப்போ வந்து அவங்க வீணை அலங்காரத்துக்கு வருவாங்க, வாசிப்பேன். எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வச்சுப்பேன். இவங்க ராம் வந்து நல்லா வசதி பண்ணி கொடுப்பாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவேன். போன வருஷம் வந்து எனக்கு உடம்பு முடியலைன்னா அது எப்படி சொல்ல, பெரிய மேஜர் ஆப்ரேஷனே பண்ணது. அதுக்கெல்லாம் ரொம்ப முடியாமல் இருந்துதான் ஜெயந்தி எப்போ வந்து அவ்வளோ வேதனையோட தான் அழுதே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனேன். போன ஆராதனைக்கு நான் கிடையாது, ஹாஸ்பிட்டலில் போனதே ஆராதனை நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். நான் ஃபுல் ட்ரீட்மெண்ட் எப்படி சொல்கிறது, சரியான ஒரு வேதனையில் அப்படியே ராகண்டானே தான் படுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஆராதனைக்கு இந்த நாளைக்கு இன்னைக்கு இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சு வாசிக்க வச்சுட்டாங்கல்ல, அவரை தான் மனசில் அப்படியே